இன்னைக்கு மதியம் அண்ணெல்லாம் வந்திருந்தாங்களா, மீன் எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் 2 பேருமே வண்டி கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு எனக்கு கிச்சனில் தான் வேலை, என்ன சமைக்கிறேன்னு அது அது அப்படி இப்படி கிடந்ததா எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கரண்ட் வேற அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்தது பயங்கர காற்றுனால. சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வெளில உட்காரலாமேன்னு பார்த்தா கொசு தொல்லை தாங்க முடியல. சரி போங்கடா அப்படின்னு வந்து நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்பா பயங்கரமான கூதல்யா அன்னைக்கு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிடந்தது அதை அப்படியே மடிச்சு வச்சுட்டு அயன் பண்ணுறதை அயன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் செல்வா வந்துட்டே இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன்னா சரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவும் கரெக்டாக வந்துட்டான். நைட்டுக்கு சாப்பாடு மதியம் வச்ச மீன் குழம்பு சாதம் ரெண்டுமே இருக்குது. கொஞ்சம் மீன் மட்டும் பொரிச்சா போதும், சாப்பிட வேண்டியது தான். எப்போ பாரு கறி மீன் தானா, வெஜ்ஜே சமைக்க மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. வெஜ்ஜும் சமைக்கிறேன், பட் அப்படியே நான்வெஜ்ஜாக கண்டினியூவாக சமைச்சாலும் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்காம எங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். இதில் என்ன இருக்குது? அதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையும் லவ் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஸ்ரீபன், கிரேசி, இசைக்கிராஜ், சந்தியா உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ